ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தோசை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை சுடலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. நல்ல சத்தான பச்சைப்பயிரும் ராகியும் சேர்த்து இந்த தோசை செய்கிறோம். அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் மட்டும் இல்லை, சத்துக்களும் அதிகம். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கணும்னா இந்த தோசை ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுங்க. ரொம்ப ஒரு அருமையான ஹெல்தி அண்ட் டேஸ்டி தோசை. இந்த ராகி பச்சைப்பயிறு தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு நல்ல குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான கார சட்னியும் தேங்காய் சட்னியும் பரிமாறினேன். இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த குயிக் அண்ட் ஈஸி கார சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபியை நான் இன்னைக்கு இந்த தோசை ரெசிபியோட இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த கார சட்னியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோசை மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். ஸோ புளிக்க வைக்கணும்னாலாம் அவசியம் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணி ஈஸியாக இந்த தோசை செஞ்சிடலாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசை. நல்ல கால்சியம் சத்து, அயன் சத்து, நல்ல ஃபைபர் சத்து நிறைந்த ஒரு சூப்பர் ஹெல்த்தி தோசை. வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம தோசைக்கு மாவு அரைச்சிடலாங்க. நல்ல சத்தான பச்சைப்பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிறு பாருங்கள், அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு, ஒரு ஃபுல் கப்பு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் நிறைய நல்ல நார்ச்சத்தும் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரில் தோசை செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பச்சைப்பயிரை ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இந்த அருமையான பச்சைப்பயிரோட நம்ம சேர்க்கிறது ராகி, ஸ்ப்ரவுட்டட் ராகி, முளைவிட்ட ராகி. ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு அதில் முளை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ராகியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ராகியில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நல்ல கால்சியம் சத்து இருக்குது. நம்ம போனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சைப்பயிரோட ராகியும் சேரும்போது ஒரு பக்கா ஹெல்த்தியான காம்பினேஷனுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ முளைக்கட்டுன்னு அந்த பச்சைப்பயிரோட 1 கப்பு ராகியும் சேர்த்தாச்சு, ஸ்ப்ரவுட்டட் ராகி சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ ராகியும் பச்சைப்பயிரும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கழுவியாச்சு. நான் இங்கே ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துருக்கிறேன். பட் ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. பச்சைப்பயிரும் ராகியும் நம்ம ஊற வச்சுட்டு, அதாவது ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இதே மாதிரி அரைச்சி நம்ம தோசை செய்யலாம். ஸோ இப்போ பச்சைப்பயிரையும் ராகியும் நம்ம ஒன்றா கலந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது கூட 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இஞ்சி மஸ்ட்டு, ஏன்னா நம்ம பருப்பு நிறையா சேர்க்குறோம். ஸோ ஜீரணமாகறதுக்கு இந்த இஞ்சியெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா, கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்க்கிறதும் டைஜஷனுக்கு நல்லது, நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாகவும் இருக்கணும், அதாவது தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் மாற்றி வச்சிடலாம். உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அதாவது இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனடியாக தோசை செய்யலாம். ஜஸ்ட்டு சட்னி எல்லாம் ரெடி பண்ணுற அந்த டைம் வரைக்கும் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருவோம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. அதாவது நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருவோம். ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கத்தான் போகிறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துட்டேன். தண்ணி விடாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இங்கே எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைச்சிருக்குறோங்க. இதை கண்டிப்பாக தாளிப்போடு சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருவோம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துருவோம். நம்ம இங்கே எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். பச்சை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த கடுகு கருவேப்பிலையோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விட்டு நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஏன்னா இந்த சட்னி வதங்கும் போது தெரிச்சு வரும். மூடி வச்சுட்டா அப்படியே குயிக்காக வதங்கிடும். ஒரு 4-5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சட்னியை நல்லா வதக்கியாச்சுங்க. சட்னி நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையாக குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி எங்கள் அத்தை அடிக்கடி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சட்னி பண்ணிடலாம். அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் ரஃபாக வெட்டி போட்டு டக்குன்னு அரைச்சி தளிச்சு விட்டுட்டா சட்னி ரெடி ஆயிரும். இட்லி தோசையோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அடிக்கடி பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார சட்னி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. அது வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே நான் தேங்காய் சட்னியும் அரைச்சி தாளிப்பு சேர்த்துட்டேன். அவ்வளோதான், 2 சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ சூடான தோசைக்கல்லில் மாவு ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். நல்லா மெலிசான தோசையாக ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாவில் நல்ல மெலிசான தோசையும் செய்யலாம். நல்லா கொஞ்சம் மொந்தமாக ஊற்றி மேலே கேரட் வெங்காயம் எல்லாம் தூவி விட்டு நல்ல ஒரு ஊத்தப்பமும் செஞ்சு எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடியெல்லாம் தூவிட்டாங்க கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிளெயினாக ஒரு மெலிசான தோசை செய்கிறேன். நல்ல தேவையான அளவு எண்ணெய் தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் அருமையான சுவையான ராகி பச்சைப்பயிறு தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மெலிசாக வருங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்மக்கிட்ட ஊற வச்ச பச்சைப்பயிரும் ராகியும் இருந்தால் டக்குன்னு மாவரைச்சு உடனடியாக தோசை செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசை இது. நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்தும் ஃபைபர் சத்தும் கால்சியம் சத்தெல்லாம் நிறைந்த ஒரு பக்கா ஹெல்த்தியான தோசை. நல்ல வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் மில்லட் தோசை. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட தோசை சுட்டு அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணினேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதை அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்கிற தோசை. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.